Hello friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சத்து மாவு யூஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி அங்கன்வாடியில் கொடுக்குற அந்த சத்து மாவு வச்சு தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதுலேயே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். அந்த அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவுலேயே என்னென்ன பொருட்கள்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வெல்லமும் சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம இனிப்புக்காக எதுவும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட்னஸ் வேணும்னா மட்டும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் லைட்டாக. சேர்த்துட்டு இது கூட துருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா வறுத்த வேர்க்கடலையை உடச்சி கூட இதில் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும் தான் சேர்த்து பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா வாசனைக்காக ஏலக்காய் தூள் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஸோ இது ஒரு டைம் சும்மா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணியில் இல்லை, நார்மல் பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சத்து மாவில் சும்மா சுடு தண்ணியை விட்டு அப்படியே பிசைஞ்சு அப்படியே உருண்டை பிடிச்சி தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் இப்போ பிடிச்சிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா கூட பிடிச்சி அப்படியே ஆவியில் விட்டு வேக வச்சுக்கலாம். நான் இந்த பிடிக்கொழுக்கட்டை மாதிரி ஷேப்பில் இன்றைக்கி பிடிச்சிக்க போகிறேன். அப்படி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட விரல் அதில் அச்சில் படுத்தியும். இது ஒரு ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் இது மாதிரி செய்கிறதுக்குள்ளே இங்கே இட்லி பானையில் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததும் நம்ம இட்லி தட்டு வச்சு பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் அப்படியே தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே ஷேப்பில் நான் கடகடன்னு எல்லாம் பிடிச்சி அடுக்கி வச்சுட்டேன். பாருங்கள், எல்லாமே வச்சாச்சு. இதில் ஆயில் இல்லாட்டி மேலே துணி போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதெல்லாம் எதுவுமே தட்டில் ஒட்டாது. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா சூடான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஈவினிங் டைமில் ஒரு குயிக்கான ஸ்நாக் பண்ணோன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த சத்து மாவு வச்சு நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.